வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் உருவாகும் காற்று சுழற்சி, 10 நாட்களுக்கு தொடரவுள்ள மழை, விடுவிக்கப்பட்ட எச்சரிக்கை. 37 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை, தொடரும் தேடுதல் பணிகள். அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநல பிரச்சனைகள் ஏற்படும் அபாயம். 1.8 பில்லியன் இழப்பீடு, கப்ரால் மீதான மோசடி வழக்கில் வெளியான நிபந்தனை. தொடரும் ஆபத்துக்கள், பதுளையில் உடனடியாக வெளியேற்றப்பட்ட 238 குடும்பங்கள். உயர்தர பரீட்சை, நடைபெறாத பாடங்களுக்கான நேர அட்டவணை வெளியீடு, தமது பரீட்சை நிலையத்துக்கு செல்ல முடியாத மாணவர்களுக்கு வெளியான அறிவிப்பு. 1000 கோடிக்கு மேல் லஞ்சம், அரசு அதிகாரிகளுக்கு நிறைவேற்றப்பட்ட மரண தண்டனை. உள்நாட்டு செய்திகள். தற்போதைய காலநிலை தொடர்ந்தும் நீடிக்கும் அதேவேளை எதிர்வரும் 16ஆம் திகதியிலிருந்து 26ஆம் திகதி வரை மழை நீடிக்கும் என்பதுடன் வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாக உள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், தற்பொழுது இலங்கைக்கு தெற்காக தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலவுகின்ற காற்று சுழற்சி காரணமாகவும் இலங்கையின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு காணப்படுகின்ற வளிமண்டல தளம்பநிலை காரணமாகவும் வடக்கு, கிழக்கு, மத்திய, வடமத்திய, தெற்கு, ஊவா, சப்ரகமு மாகாணங்களுக்கு கனமழை கிடைத்து வருகின்றது. இந்த மழை எதிர்வரும் 12ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஏற்கனவே டிட்வா புயலினால் இலங்கையுடைய பல பிரதேசங்களுமே தொடர்ச்சியாக கனமழையை பெற்றிருப்பதனாலும் பல பிரதேசங்களில், குறிப்பாக மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், ஊவா மாகாணம், சப்ரகமுவ மாகாணங்களில் அதிக அளவிலான நிலச்சரிவு நிகழ்வுகளும் இடம்பெற்றதனால் பெருமளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே கிடைத்த கனமழை காரணமாக நிலம் நிரம்பு நிலை அடைந்திருப்பதன் காரணமாக தற்பொழுது கிடைக்கின்ற மழை வீழ்ச்சி தொடர்ச்சியாக தரை மேற்பரப்பில் தேங்கி நின்று குளங்களுக்கும் சென்று வான்பாய்கின்ற ஒரு சூழ்நிலையில் தாழ்நில பகுதியில் தொடர்ச்சியான வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆகவே மக்கள் இந்த வெள்ள அனர்த்தம் தொடர்பாக அவதானமாக இருப்பது அவசியமாகின்றது. அத்தோடு எதிர்வரும் 16ஆம் தேதி அளவில் வங்காள விரிகுடாவில் மத்திய வங்காள மற்றும் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவுக்கு அண்மித்ததாக ஒரு காற்று சுழற்சி உருவாகும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த காற்று சுழற்சியில் மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கைக்கு அண்மித்ததாக வருவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பாக அடுத்த வேறு நாட்களுக்கு பின்னரே நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். எனினும் இது வடகல் பருவக்காற்றினுடைய உச்சகாலம் என்பதனால் அதிகளவான ஈரப்பதன் நிறைந்த காற்றுகளின் செல்வாக்கினால் இலங்கையினுடைய பல பிரதேசங்களும் எதிர்வரும் 16ஆம் தேதியிலிருந்து மீளவும் 22ஆம் தேதி வரைக்கும் மழையை பெற்றுக் கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியான பலத்த மழைக்கு பின்னர் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இதுவரை 494 இடங்களை ஆய்வு செய்து முடித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் 2198 இடங்களை ஆய்வு செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இதற்கிடையில் பலத்த மழை ஓய்ந்த போதிலும் 4 மாவட்டங்களில் உள்ள 37 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு தொடர்ந்து மண் சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மண் அதிக ஈரப்பதனுடன் இருப்பதாலும் தற்போது வடகிழக்கு பருவமழை அதிகரித்திருப்பதாலும் மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கைகள் தொடர்ந்து விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நேற்று காலை மீகாஹக்கி உள்ள பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. மண் சரிவின் அறிகுறிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதால் பதுளை மாவட்டத்தில் பல குடும்பங்கள் அந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் எதிர்வரும் சில தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளதால் தற்போது பாதுகாப்பான இடங்களில் தங்கியுள்ள மக்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்கியிருப்பது மிகவும் பொருத்தமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 மாவட்டங்களில் உள்ள 34 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 மாவட்டங்களில் உள்ள 17 பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு
முதலாம் கட்டத்தின் கீழ் மண் சரிவு எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டிட்வா புயலால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கில் காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனவர்களின் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உறவினர்களோ கோரினால் அன்றி அல்லது பணியை நிறுத்த அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்தால் அன்றி இந்த தேடுதல் நடவடிக்கைகள் நிறுத்தப்படாது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனர்த்த முகாமைத்துவ நிலையம் வழங்கிய இன்று காலை 6 மணி வரையிலான நிலைவர அறிக்கையின்படி இதுவரை 193 பேர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 639 உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. டிட்வா புயல் நவம்பர் 28 அன்று கரையை கடந்தது. இதனால் நெடுஞ்சாலைகள், புகையிரத பாதைகள், மின்சார விநியோக கட்டமைப்புகள், நீர்ப்பாசன தொட்டிகள் மற்றும் கால்வாய்கள் உட்பட நாட்டின் பல உட்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்தன. இந்த வானிலை சார்ந்த அனர்த்தங்களால் நாடு முழுவதும் சுமார் 1.8 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மலைநாட்டு பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்ட பகுதிகளில் மீட்புக் குழுக்கள் இன்னும் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. பகல் நேரங்களில் மட்டுமே தேடுதல் பணிகள் நடத்தப்படுகின்றன. இந்தியாவின் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த மீட்புக் குழுக்கள் மோப்ப நாய்களுடன் மீட்பு பணிகளுக்கு உதவுவதற்காக இலங்கையில் உள்ளனர். இந்நிலையில் சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக்கப்பட்ட பெந்தி சில மண் சரிவு இடங்களில் இன்னும் தேடுதல் பணிகள் ஆரம்பிக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். சில இடங்களில் மண் சரிவுகள் இன்னும் தீவிரமாக உள்ளன. அங்கே சென்று தேடுதல் பணிகளை மேற்கொள்வது ஆபத்தானது. உதாரணமாக தொல்கிரிய பகுதியில் மக்களை மீட்க விரைந்த 3 பேர் மண்மேடு சரிந்து விழுந்ததில் உயிருடன் புதைந்து விட்டனர். மேலும் சில இடங்களில் தொடர்ந்து பணியாற்றுவது மிகவும் கடினமானதாக இருப்பதால் தேடுதல் பணிகள் ஸ்தம்பித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தேடுதல் பணிகளை நிறுத்துவது குறித்து அரசாங்கம் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை என்றும் நாம் இன்னும் அனர்த்தங்களுக்கு பதிலளிக்கும் சூழ்நிலையிலேயே இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அண்மைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களிடையே மனநல பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் என்ற கவலையை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் பெரும்பாலும் உணர்ச்சி அதிர்ச்சியின் அறிகுறிகளை காட்டுவதாக மனநல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் விந்தியா விஜயபண்டார குறிப்பிட்டார். இந்த அறிகுறிகளில் தூக்க கோளாறுகள், நீடித்த மன அழுத்தம் மற்றும் விரக்தி எண்ணங்கள் கூட உள்ளடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். අපි හැමෝම අවිවේකී ජීවිත ගත කරන්නේ සමහර වෙලාවලට අපිටත් මතක නැහැ අපි හොඳින්ද කියලා. ඒ හින්දා විශේෂයෙන් ආතතියකට මුහුණ දුන්න ආතතිය වෙලාවේ අවිවේකීව වැඩ කරපු අය සති කිහිපයක් යනකොට තමනුත් මානසිකව දැන් සෞඛ්‍යමත්ද කියලා සැලකිලිමත් වෙන එක හොඳයි. මොකද සමහර වෙලාවලට ඔබ දැක්ක අත්දැකීම් මම අර කියපු ෆ්ලෑෂ්බැක්ස් විදිහට පසු කාලිනව ඔබට හිතට වදකාරී සිතුවිලි එන්න පුළුවන්. அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் விளைவாக பதற்றம், மனச்சோர்வு மற்றும் பிந்தைய அதிர்ச்சி, மன அழுத்த கோளாறு போன்ற நிலைமைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு மனநல குழுக்களை சுகாதார அமைச்சு அனுப்பி வைத்து சமூக உளவியல் ஆதரவு மற்றும் ஆலோசனை சேவைகளை வழங்குகிறது என அவர் தெரிவித்தார். සමහර වෙලාවලට ඔබ දැක්ක අත්දැකී ෆ්ලෑෂ්බැක්ස් විදිහට පසු කාලිනව ඔබට හිතට වදකාරී සිතුවිලි එන්න පුළුවන්. දැන් කෙනෙක්ට ආත්ති තත්ත්වයක් තියෙනවා නම් මොකද කරන්නේ? කල්තියා හඳුනා ගැනීම හොඳම දේ තමයි මානසික සෞඛ්‍ය වෘත්තිකයෙක්ට කතා කරන එක. දෙවෙනි එක යන්නේ කොහෙද කියලා හිතා ගන්න බැරි නම් 1926 ජාතික මානසික සෞඛ්‍ය උපකාරක සේවය අමතන්න අපි මඟ පෙන්වීමක් කරන්න යන්න ඕන තැන සහනයක් දෙන චිකිත්සාව තමයි අපි වැඩිපුරම තෝරගන්නේ. එනම් ප්‍රජාවක් විදියට අපි හැමෝටම වගකීමක් තියෙනවා. மேலும் நிவாரண பணிகளின் அடுத்த கட்டம் உணவு மற்றும் தங்குமிடத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். நீண்டகால உளவியல் சிக்கல்களை தடுப்பதற்காக நிவாரண மையங்களுக்குள் பாதுகாப்பான இடங்கள் மற்றும் தொடர்ச்சியான பின்தொடர் சிகிச்சையின் அவசியம் குறித்தும் சுகாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
ஐக்கிய நாடுகள் சபை உள்ளூர் மற்றும் சர்வதேச பங்காளர்களுடன் இணைந்து இலங்கையின் மீட்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதற்காக அடுத்த 4 மாதங்களில் 35 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயன்று வருவதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரே பிரான்சே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார். And we have put together this priorities plans which seeks to mobilize $35 million over the next 4 months. So $35 million over the next 4 months in these 7 priority sectors. Yes? டித்வா புயலால் நாடு முழுவதும் பெரும் அழிவு ஏற்பட்டதை தொடர்ந்து ஐநா பேரிடர் முகாமித்துவ நிலையத்துடன் இணைந்து 7 துறைகளை உள்ளடக்கிய ஒரு முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் நிவாரணம் மற்றும் மீட்பு முயற்சிகளுக்கு தலைமை தாங்குகிறது. ஐநா மற்றும் பிற உள்ளூர் சர்வதேச பங்காளிகள் பல துறைகளில் தமது ஆதரவை வழங்குவார்கள். இந்த முயற்சிக்கு ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், சுவிட்சர்லாந்து, ஐக்கிய ராச்சியம் மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றின் ஆதரவுடன் ஐநா ஏற்கனவே 9.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்றுள்ளது. ஒருங்கிணைக்கப்பட்ட திட்டத்தின் மூலம் எதிர்வரும் மாதங்களில் மேலும் 26 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்ட முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டார். But also demonstrates all the work and the depth of the relationships that Sri Lanka has built around the world. இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் 3 மூத்த அதிகாரிகள் மீது கிரேக்க அரசாங்க பத்திரங்களில் 2011ஆம் ஆண்டு முதலீடு செய்ததாக தொடரப்பட்ட நீண்டகால ஊழல் வழக்கை நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கு மேல் நீதிமன்றம் எண் 6 விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது கப்ராலுக்கு ஆதரவாக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி டிலான் ரத்நாயக்க புதிய ஊழல் தடுப்புச் சட்டத்தின் பிரிவு 67 கீழ் சமர்ப்பிக்கப்பட்டதன்படி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஆணையம் திரும்பப் பெறும் என்று லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். குற்றச்சாட்டுகளை மீளப்பெறும் அதே வேளையில் கப்ராலிடமிருந்து மட்டும் 1.8 பில்லியன் ரூபாய் இழப்பீட்டை நீதிமன்றம் கோரியுள்ளது. மேலும் 3 மாதங்களில் இழப்பீடு சமர்ப்பிக்கப்படாவிட்டால் வழக்கு மீண்டும் தாக்கல் செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் சட்டத்தரணியின் சமர்ப்பிப்புகளை கேட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அனைத்து குற்றச்சாட்டுகளையும் உடனடியாக தள்ளுபடி செய்வதாக அறிவித்துள்ளார். இதன்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிபந்தனையில் விடுவிக்கப்பட்டனர். இதன்போது ஆணைக்குழுவிற்கு அளித்த சட்டப்பூர்வ சமர்ப்பிப்பில் ஊழல் குற்றச்சாட்டுகள் சட்டத்திலோ அல்லது ஆதாரங்களிலோ நிலைநிறுத்தப்பட முடியாது என்று சட்டத்தரணி டிலான் ரத்நாயக்க வாதிட்டார். முதலீட்டு முடிவு பணவியல் சட்டத்தின் கீழ் அதிகாரம் பெற்ற அதிகாரிகளால் கூட்டாக எடுக்கப்பட்டது என்றும் அரசுக்கு தவறான இழப்பை ஏற்படுத்தும் நோக்கத்தை காட்ட எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். நாணய வாரியத்தின் கூட்டு முதலீட்டு செயல்முறையை விரிவாக்கும் அப்போதைய துணை ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவின் அறிக்கைகளையும் கிரேக்க பத்திர கொள்முதல் பொருந்தக்கூடிய இருப்பு மேலாண்மை வழிகாட்டுதல்களை பின்பற்றியதாக முன்னாள் ஆளுநர் இந்திரஜித் குமாரசுவாமியின் 2018 உறுதிப்படுத்தலையும் அவர் மேற்கோள் காட்டியுள்ளார். 2011ஆம் ஆண்டில் கிரேக்கத்தில் நிலவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அரசாங்கத்தின் நிதியை கிரேக்க பிணைமுறிகளில் முதலீடு செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு ரூபாய் 1.8 பில்லியனுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக குறித்த தரப்பு மீது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் குற்றப்பத்திரிகை திரும்ப பெறப்பட்ட நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் குற்றம் சாட்டப்பட்ட முதலாமவர் இலங்கை மத்திய வங்கியின் கணக்கிற்கு இழப்பீடாக 184 கோடியே 32,67,5965 ரூபாய் 65% செலுத்த வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் குறித்த குற்றப்பத்திரிகையை மீளப்பெற மேல் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. மேலும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மையல்ல என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது.
மண்சரிவு அபாயம் காரணமாக பதுளை மாவட்டத்தில் மேலும் 238 குடும்பங்களைச் சேர்ந்த 806 பேர் அவர்களது வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்தன தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக தொடர்ந்து அங்கு மழையுடனான வானிலை நிலவுவதால் தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று குறித்த நபர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்தன குறிப்பிட்டார். විශේෂයෙන්ම ඒ වනවිට බදුළු දිස්ත්‍රික්කයේ ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාස 15 14ක් පමණයි ආපදාවට ලක් වෙලා තිබුණේ. නමුත් ඊයේ ඇති වුණු වෙස්තත්වය නිසා එතෙක් ආපදාවකට භාජනය නොවී තිබුණු විධිමාලියද්ද ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසයත් ආපදාවකට ලක් වුණා. විධිමාලියද්ද ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ කළු කැලේ කන්ද නායයන් හේතුවෙන් එහි පවුල් 50කට අයත් 129 දෙනෙක් සුරක්ෂිත මධ්‍යස්ථානවල රඳවන්නට තවත් පවුල් විශාල පිරිසක් සංඛ්‍යාවක් අපිට ආරක්ෂිත ස්ථාන කරා ඉවත් කිරීමට සිදු වුණා. විශේෂයෙන්ම සොරණාතොට කොට්ටාසේ පවුල් 60ක 157 දෙනෙක්, ඒ වගේම ඌපර්ණගම කොට්ටාසේ පවුල් 72ක 127 දෙනෙක්, රිදිමාලියද්ද කොට්ටාසේ පවුල් 50ක 139 දෙනෙක්, ඒ වගේම මීගහකිවුල කොට්ටාසේ පවුල් 35ක 158 දෙනෙක් මේ නායයන් ඇතිවීම හා සක්‍රිය වීම හේතු නිසා ඉවත් කරන්න සිදු වුණා. ඊට අමතරව හාජන ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ පවුල් 18කට අයත් 87 දෙනෙක් සහ කල්ල ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසේ දෙමෝදර ප්‍රදේශයේ නගරවිල්කිනි ස්ථානයේ ප්‍රසිද්ධ ස්ථානයක් දෙමෝදර නරමුම් ස්ථානයේ විදිහට සැලකෙන රෝහලට ඉහළින් තියෙන කොටසේ පවුල් 34කට අයත් 148 දෙනෙක් වශයෙන් පවුල් 238කට අයත් 806 දෙනෙක් තමන්ගේ නිවාස වලින් ඉවත් කිරීමට සිදු වුණා. මේක අවශ්‍යமான ප්‍රක්‍රියාවක්. 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 14 பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்படாமல் இருந்த ரிதிமாலியத்த பிரதேச செயலாளர் பிரிவும் இப்போது பாதிக்கப்பட்டுள்ளது. களுக்கேலே மலையில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 50 குடும்பங்களைச் சேர்ந்த 129 பேரை பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. சொர்ணா தோட்ட பிரிவில் 60 குடும்பங்களைச் சேர்ந்த 157 பேரும், உவா பரணகம பிரிவில் 40 குடும்பங்களைச் சேர்ந்த 127 பேரும், ரிதிமாலியத்த பிரிவில் 50 குடும்பங்களைச் சேர்ந்த 139 பேரும், மீகஹக்கியுள்ள பிரிவில் 35 குடும்பங்களைச் சேர்ந்த 158 பேரும் மண் சரிவு அபாயம் காரணமாக அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். ஆலியல பிரதேச செயலாளர் பிரிவில் 18 குடும்பங்களைச் சேர்ந்த 87 பேரும், எல்ல பிரதேச செயலாளர் பிரிவில் 34 குடும்பங்களைச் சேர்ந்த 148 பேரும் என மொத்தம் 238 குடும்பங்களைச் சேர்ந்த 806 பேர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டதாக அவர் தெரிவித்தார். මීගොල්ල ප්‍රදේශයේ ඇති වුණ යාමක් හේතුවෙන් අපිට පවුල් 35කට අයත් 158 දෙනෙකු වෙන ස්ථාන වලින් ඉවත් කිරීමට අවශ්‍යව තිබෙනවා. නමුත් තාමත් මේ ජනතාව තමන්ගේ නිවෙස් අතහැර යන්නට සූදානම් නැහැ. ඒ කියන්නේ ඔවුන් තාමත් ආපදාවලට මුහුණ දෙමින් ඉතින් ඉන්න බලාපොරොත්තු වෙනවා මිස ජීවිත බේරා ගැනීමට කටයුතු කරන ආකාරයක් දකින්නේ නැහැ. ඒ නිසා මහ ජනතාවගෙන් ඔහොම කාරණික වෙනවා. පසුගියදා ඇති වුණු මරණවලින් සැලකිය යුතු සංඛ්‍යාවක් සිදු වුණේ මේ මාර්ගෝපදේශ උපදේශ පිළිනුපදීම නිසා සියල්ලට වඩා ජීවිතය වටිනවා. ඒ නිසා අපි ලබා දෙන උපදේශ පිළිපැද ජීවිතය ආරක්ෂා කරගන්න. இன்பசு அப்பி தேபுல சஹா இதேவேளை நாடு முழுவதும் அண்மையில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 26,841 குடும்பங்களைச் சேர்ந்த 85,351 பேர் தற்போது தற்காலிக தங்குமிடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அவர்கள் 873 மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பேரிடர் காரணமாக
காரணமாக நாடு முழுவதும் பதிவான உயிரிழப்புகளின் எண்ணிக்கையானது 639 உயர்ந்துள்ளது. அதே நேரம் 193 பேர் காணாமல் போயுள்ளனர். 5346 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. 86,245 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இலங்கையின் கரையோர பகுதியில் 143 கிலோமீட்டர் தூரம் மாசடைந்துள்ளதாக கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கொழும்பு, நீர்கொழும்பு, சிலாபம், புத்தளம், கட்பிட்டி மற்றும் கிழக்கு மாகாண கரையோர பகுதிகளே மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடு முழுவதும் நிலவிய கடும் மழையின் காரணமாக மண் சரிவுக்கு உள்ளான அனைத்து பகுதிகளிலிருந்தும் வீடுகளில் இருந்தும் பொருட்களும் குப்பைகளும் ஆற்று பள்ளத்தாக்குகள் ஊடாக இறுதியாக கடற்கரை பகுதிகளையே வந்தடைந்துள்ளன. இது தவிர பருவப்பெயர்ச்சி மழை நிலைமை காரணமாக இந்திய கடற்பகுதியில் காணப்பட்ட குப்பைகளும் நாட்டின் கரையோர பகுதியை வந்தடைந்துள்ளமை கண்காணிப்பு ஒன்றின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த கழிவுப் பொருட்களை அகற்றுவதற்காக கூலி அடிப்படையில் தொழிலாளர்களை பயன்படுத்த தயாராகி வருவதாகவும் இதற்கு குறைந்தபட்சம் 3 வாரங்கள் எடுக்கும் என நம்புவதாகவும் கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை சேகரித்ததன் பின்னர் அவற்றை மீள் சுழற்சிக்கு உட்படுத்துவதற்காக உள்ளூராட்சி நிறுவனங்களின் உதவியை பெற எதிர்பார்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நாடு முழுவதும் அமைந்துள்ள கடல்சார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் 13 பிராந்திய அலுவலகங்களின் உதவிகளை உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு வழங்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டித்வா புயலுக்கு பின்னரான சேதங்கள் தொடர்பில் முழுமையான மதிப்பீட்டை நிறைவு செய்வதற்கு சுமார் 6 மாதங்கள் தேவைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் உத்தேச மதிப்பீட்டு அறிக்கையை டிசம்பர் 15ஆம் தேதிக்கு பின்னர் சமர்ப்பிக்க முடியும் என பிரதி நிதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் அமைக்கப்பட்ட ரீபில்ட் ஸ்ரீலங்கா நிதியத்தினூடாக குறித்த மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நிறுவன தலைவர்கள், பொது மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகளை கொண்ட முகாமைத்துவ குழு ஆகியவற்றிடம் தேவைகளை மதிப்பிடுதல், முன்னுரிமை திட்டங்களை வகுத்தல், வளங்களை ஒதுக்குதல் மற்றும் மீட்புக்கான நிதியை ஒதுக்குதல் ஆகிய பணிகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நாடுகள், அமைப்புகள், தனியார் நிறுவனங்களின் ஊடாக ரீபில்ட் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு தொடர்ச்சியாக நிதி ஒத்துழைப்புகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதி நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் காணாமலாக்கப்பட்ட லலித் மற்றும் குகன் ஆகிய இருவர் தொடர்பில் சாட்சியம் அளிக்க அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் யாழ்ப்பாணம் வருவதற்கு எவ்வகையான அச்சுறுத்தல் இருந்தது என்பதை நியாயமான காரணங்களுடன் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்று நேற்று உத்தரவு பிறப்பித்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு மனித உரிமைகள் தினமான டிசம்பர் 10ஆம் தேதி யாழ்ப்பாண நகரில் நடத்த திட்டமிடப்பட்ட காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்டத்தை ஒழுங்குபடுத்துவதில் ஈடுபட்டிருந்த லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் ஆவரங்கால் பகுதியில் வைத்து காணாமலாக்கப்பட்டனர். அதனை அடுத்து லலித் மற்றும் குகன் ஆகியோரின் உறவினர்களால் ஆட்கொணர்வு மனு கடந்த 2012ஆம் ஆண்டு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணையின் போது இந்த கடத்தல் சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சாட்சிகளை விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றுக்கு கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி விசாரணைகள் ஆரம்பமாகின. இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைகளின் போது கடந்த 2017ஆம் ஆண்டு மனுவின் சாட்சியாளர் பட்டியலில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் பெயர் இணைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ச மன்றில் தோன்றி சாட்சியம் அளிக்குமாறு மன்று உத்தரவிட்டது. பாதுகாப்பு காரணங்களால் தன்னால் யாழ்ப்பாணம் வர முடியாது என தொடர்ச்சியாக கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்து வந்தார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற வழக்கு விசாரணைகளின் போது கோட்டாபய ராஜபக்ச
நிகழ்நிலை ஊடாக தோன்றி சாட்சியமளிக்க தனது சட்டத்தரணிகள் ஊடாக மன்றில் விண்ணப்பம் செய்தார். அதனை அடுத்து கோட்டாபய ராஜபக்ஷ யாழ்ப்பாணம் வருகை தருவதில் உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பில் சத்திய கடதாசியை மன்றில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்ட மன்று அடுத்த வழக்கு விசாரணைகளை எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. உங்களுக்கு தெரியும், வடகிழக்கிலே தொடர்ச்சியாக காணாமலாக்கப்பட்டோருக்கு என்ன தீர்வு என்று தாய்மார் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த போராட்டத்திற்கு ஆரம்ப காலகட்டத்திலே 14 வருடத்திற்கு முன்னர் இதே நாளில், அதாவது ஒரு மனித உரிமை நாளில், ஒரு மனித உரிமையை போற்றக்கூடிய ஒரு நாளில் லலித் மற்றும் குகன் ஆகியோர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து காணாமலாக்கப்பட்டோருடைய உறவினர்களோடு இணைந்து ஒரு ஏற்பாடொன்றை செய்வதற்காக, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துவதற்காக ஆரம்பகட்ட பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள். இன்று வரை அவர்கள் தொடர்பாக எந்த விதமான செய்திகளும் இல்லை. குறிப்பாக கேலிய ரம்புக்வெல அவர்கள் பாதுகாப்பு படையினரும் இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அன்றைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. எனவே இவர்களிடம் பொறுப்பு இருக்கின்றது, பொறுப்பை கூற வேண்டிய அவசிய கடப்பாடு இருக்கின்றது. லலித் குகனினுடைய இந்த கடத்தல் காணாமலாக்கப்படுதல் தொடர்பான வழக்கை முற்றாக இல்லாமல் செய்வதற்காக, அந்த வழக்கையும் காணாமல் செய்வதற்கான சகல முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக கோட்டாபாயவை சாட்சி சொல்வதற்காக அழைத்த பொழுது இந்த யாழ் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு அவர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறதாக தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார். இது நாட்டு மக்களையும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தையும் நீதித்துறையையும் பாதுகாப்பையும் அவமதிக்கின்ற ஒரு செயல் என்று நாங்கள் கூறுகின்றோம் தொடர்ச்சியாக. ஏனென்றால் கோட்டாபாய தன்னுடைய தேர்தல் காலத்தில் எத்தனையோ தடவைகள் யாழுக்கு விஜயம் செய்திருக்கின்றார், யுத்த காலத்தில் எத்தனையோ தடவை விஜயம் செய்திருக்கின்றார். இன்று எந்த ஒரு சிக்கலும் இல்லாத நிலையில், பாதுகாப்பு பிரச்சனை இல்லாத நிலையில் வடக்கு கிழக்கு இருக்கின்றது. அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக பொய்க்காரணங்களை கூறி நீதிமன்றத்திற்கு வராமல் இருக்கின்ற இந்த கோட்டாபாய தொடர்பாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, இந்த கடத்தல் மற்றும் காணாமலாக்களுக்கு பின்னால் இவர்களுடைய பங்களிப்புகள் இருக்கின்றது என்பதை இப்படியான செயற்பாடுகள் மூலம் தொடர்ச்சியாக உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எனவே மனித உரிமையை காப்பதற்காக வடகிழக்கில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்று கோருவதற்காக, அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்காக வந்த லலித் குகனுக்கு என்ன நடந்தது என்பதை நாங்கள் அறிந்தே தீர்வோம். அவர்களை காணாமல் ஆக்கியோருக்கு தக்க தண்டனை பெற்றுக் கொடுத்தே தீர்வோம் என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த வழக்கை கையாண்டு கொண்டிருக்கின்றோம். நன்றி. இன்றைய வழக்கின் முக்கியமான ஒரு விடயமாக வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி கோட்டாபாய அவர்களை ஒரு சத்திய கடிதாசி ஒன்று முடித்து தருமாறு கோரியிருக்கின்றார்கள். குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு அவருக்கு என்ன பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கின்றது என்பதை முற்றுமுழுதாக தெளிவாக குறிப்பிட்டு கூற சொல்லியிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தால். මීට අවුරුදු 14කට කලින් අද වගේ දවසක යාපනයේදී ලලිත් කුමාර් වීරරාජු සහ කුගන් මුරුගානන්දන් කියන දේශපාලන සහ මානව හිමිකම් ක්‍රියාකාරකයන් දෙදෙනා අතුරුදහන් වෙනවා. මේ දක්වා ඒ දෙදෙනා සම්බන්ධයෙන් තොරතුරක් නැහැ. ඒ අනුව 2012 අවුරුද්දේදී ඔවුන්ගේ ඥාතීන් අභියාචනාධිකරණයේ අභයාස්කෝපු සෙල්ලීමක් කරනවා. එම දෙදෙනා ආණ්ඩුවේ භාරයේ සිටිනවා නම් වහාම ඉදිරිපත් කරන්න කියලා. ඒ සම්බන්ධයෙන් දීර්ඝ නඩු විභාගයක් පසුව යාපනයේ මහේස්ත්‍රාත් අධිකරණයේ පවතිනවා. එහිදී කරුණු අනාවරණය වෙනවා සාක්ෂි මගින්. විශේෂයෙන්ම 2012 අවුරුද්ද වෙනකොට මේ රටේ හිටපු කැබිනට් මාධ්‍ය ප්‍රකාශක කෙහෙලිය රමුක්වැල්ලගේ සාක්ෂියෙන් අනාවරණය වෙනවා. මෙම අතුරුදන් කිරීම සම්බන්ධයෙන් ඒ වන විට ආරක්ෂක ලේකම්ව සිටි ගෝඨාභය රාජපක්ෂ දැනගෙන සිටියා කියන කාරණේ. ඒ කරුණු මත සෑහීමකට පත්වෙච්ච මහේස්ත්‍රාත්තුමා 2019 අවුරුද්දේ අප්‍රේල් මාසයේදී පමණ ගෝඨාභය රාජපක්ෂට මෙම අධිකරණයේ සාක්ෂි දීම සඳහා නියෝගයක් නිකුත් කරනවා. පසුව 2019 ජනාධිපතිවරණයට කලින් ගෝඨාභය රාජපක්ෂ අභියාචනාධිකරණයට ඒකපාක්ෂික ඉල්ලීමක් කරලා ඒ සඳහා අතුරු නියෝගයක් ලබා ගන්නවා. ඔහු සාක්ෂි දීම අවශ්‍ය නැහැ කියලා. කොහොම හරි අවසානයේදී මේ සම්බන්ධයෙන් ශ්‍රේෂ්ඨාධිකරණයට කරන ලද අභියාචනකින් පසුව ශ්‍රේෂ්ඨාධිකරණයේදී නැවත වතාවක් ගෝඨාභය රාජපක්ෂ එකඟ වෙනවා අධිකරණයේ ඉදිරියේ සාක්ෂි දෙන්න. நாடளாவிய ரீதியில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக 2025 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் நடைபெறாத பாடங்களை 2026 ஜனவரி மாதம் 12ஆம் திகதி தொடக்கம் ஜனவரி மாதம் 20ஆம் திகதி வரை நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கான திருத்தப்பட்ட பரீட்சை நேர அட்டவணை பரீட்சைகள் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. இயற்கை அனர்த்தங்களால் பாதிப்படைந்த பாடசாலை பரீட்சார்த்திகள் தமது பரீட்சை நிலையத்திற்கு
செல்ல முடியாதிருப்பின் தங்களுடைய பாடசாலை அதிபருக்கு அறியத்தரல் வேண்டும். அவ்வாறு அதிபர்களும் தமது பாடசாலையில் பாதிக்கப்பட்ட பரீட்சார்த்திகள் இருப்பின் அது தொடர்பாக வலய கல்வி பணிப்பாளர், பரீட்சை ஆணையாளர் ஆகியோருக்கு அறியத்தர வேண்டும் என்றும் பரீட்சை திணைக்களம் வலியுறுத்தியுள்ளது. அவ்வாறே பாதிப்படைந்த தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் தமக்குரிய பரீட்சை நிலையத்திற்கு செல்ல முடியாதிருப்பின் 1911 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்துக்கோ அல்லது 0112784208 0112784537 0112786616 ஆகிய இலக்கங்களுக்கோ அழைத்து தகவல்களை தெரிவிக்க முடியும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெஹிவளை பகுதியில் ஒருவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹிவளை வனரத்தன வீதி பகுதியில் விளையாட்டு மைதானத்திற்கு அருகில் ஒருவரை சுட்டுக்கொலை செய்ததுடன் மற்றொரு நபரை காயப்படுத்திய குற்றத்திற்கு பழிவாங்கும் விதமாக தெஹிவளை பகுதியில் ஒருவரை கொலை செய்ய திட்டம் தீட்டிய 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெஹிவளை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்மலானை பகுதியில் மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவினரால் நேற்று காலை இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபர்கள் 22 முதல் 36 வயதிற்கிடைப்பட்ட பன்குளம், ரத்மலானை, பொரலஸ்கமுவ மற்றும் மொரட்டுவ பகுதிகளை சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவரிடமிருந்து 15 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கல்கிச படோவிட்ட பகுதியைச் சேர்ந்த ஒருவரை கடந்த ஜனவரி 19ஆம் தேதி துப்பாக்கியால் சுட்ட குற்றத்தில் அவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் எனவும் அந்த குற்றத்திற்கு கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதும் தெரியவந்துள்ளது. மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் குற்றத்தை செய்ய தயாராக இருந்த ஒரு மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளில் இணைக்கப்பட்ட ஒரு இலக்க தகட்டின் பதிவு இலக்கம் ஹோமாகம பகுதியில் திருடப்பட்ட ஒரு மோட்டார் சைக்கிளின் இலக்க தகடு என்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் இன்று கல்கிஸ்ஸ நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதுடன் மேல் மாகாண தெற்கு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. வெளிநாட்டு செய்திகள். சீனாவில் 1400 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் அரச நிதி நிறுவனத்தின் முன்னாள் பொது முகாமையாளர் ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீனாவில் ஹுவாராங் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் என்ற அரச நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்நிறுவனத்தின் அதிகாரிகள் மீது சில ஆண்டுகளுக்கு முன் பல ஆயிரம் கோடி ரூபாய் லஞ்ச குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இதுபோல பல அரச நிறுவனங்களிலும் லஞ்ச புகார் எழுந்ததால் அவை குறித்து விசாரிக்க சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உத்தரவிட்டார். இதன்படி ஹுவாரங் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தில் விசாரித்ததில் அந்நிறுவனத்தின் பொது முகாமையாளர் பை டியான் ஹுய் 2014 தொடக்கம் 2018 வரை பல திட்டங்களின் கொள்முதல் மற்றும் நிதியுதவி செயல்பாடுகளில் சலுகை வழங்க 1400 கோடி ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுள்ளமை தெரியவந்தது. இந்நிலையில் அவருக்கு சீனாவின் டியான்ஜின் நகர நீதிமன்றம் 2024 மே மாதம் மரண தண்டனை விதித்தது. இதை எதிர்த்து அவர் சீன உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். அதனை விசாரித்த நீதிமன்றம் பை டியான் ஹுய் மிக அதிக அளவில் லஞ்சம் பெற்றுள்ளார், அவரது செயல்பாடு அரசு மற்றும் மக்களின் நலன்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என கூறி மரண தண்டனையை கடந்த பிப்ரவரியில் உறுதி செய்தது. இதன்படி அவரது மரண தண்டனை நேற்று காலை டியான்ஜின் சிறையில் நிறைவேற்றப்பட்டது. கடைசி ஆசையாக தன் குடும்பத்தினரை சந்தித்து பை டியான் ஹுய் பேசியுள்ளார். சீனாவில் பொதுவாக விஷ ஊசி அல்லது துப்பாக்கியால் சுட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படும். பை டியான் ஹுய்க்கு எந்த முறையில் தண்டனை நிறைவேற்றப்பட்டது என்பது தெரியவில்லை. பை டியான் ஹுய் பணியாற்றிய அதே ஹுவாராங் அரச நிதி நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் லை ஷாவுமின் என்பவருக்கும் 2200 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் 2021 ஜனவரியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். டொனால்ட் ட்ரம்பின் போர்க்கப்பல்கள் வெனிசுலாவின் எண்ணெய் டேங்கரை கைப்பற்றியதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. சீனாவிற்கு எண்ணெய் வழங்கும் மிகப்பெரிய நாடுகளில் வெனிசுலாவும் ஒன்று.
இது நாட்டின் எண்ணெய் ஏற்றுமதியில் 55% முதல் 90% வரையிலான இடமாக இருந்து வருகிறது. அந்நாட்டின் முக்கிய வருடாந்திர வருவாய் என்பது ரஷ்யா, சீனா மற்றும் பிற கரீபியன் நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் இருந்து வருகிறது. வெனிசுலாவின் தலைவர் நிக்கோலஸ் மதுரோ பதவி விலக வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கூறியதுடன் அந்நாட்டின் மீது எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார். இந்நிலையில் வெனிசுலாவின் கடற்கரையில் ஒரு எண்ணெய் டேங்கரை ட்ரம்பின் போர்க்கப்பல்கள் கைப்பற்றியுள்ளன. அமெரிக்க கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகளால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. இதனால் பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஆனால் இது எங்கு நடந்தது என்று அதிகாரிகள் துல்லியமாக கூறவில்லை என்றும் எண்ணெய் டேங்கரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை என்றும் சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. வெனிசுலாவின் எண்ணெய் விநியோகத்தில் தலையிட ட்ரம்ப் நிர்வாகம் எடுத்த முதல் நடவடிக்கை இதுவாகும். மேலும் இதுவரை கைப்பற்றப்பட்டவற்றில் இது மிக பெரியது. இப்போது வேறு விடயங்கள் நடக்கின்றன என டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ளார். மதுரோவின் அரசு கடந்த மாதம் நாளொன்றுக்கு 9 லட்சம் பேரல்களுக்கு மேல் எண்ணெயை ஏற்றுமதி செய்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்